எதுக்கு உழைச்சாதான் நமக்கு சோறு, அரசியல் யார் ஆண்டா நமக்கு என்ன அப்படின்னு பேசுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்ப புரியும் தெரியுமா? என்னைக்கு விலைவாசிகள் எல்லாம் உயருதோ, என்னைக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கம்மியாகுதோ அப்பதான் அரசியலோட மதிப்பு இப்படி பேசுறவங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம், உழைத்தால் தான் எல்லாத்துக்கும் சோறு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 1 கிலோ அரிசி அரசாங்கத்துல 500 ரூபாய்க்கு வித்தா நீங்க 1 கிலோ அரிசி மட்டும் தான் வாங்க முடியும். யார் அரசியல் ஆண்டா நமக்கு என்ன, உழைச்சாதான் சோறு, உழைக்கிற காசை கொண்டு என்ன பண்ணுவீங்க, வச்சுட்டு தூங்குவா போறீங்க? இல்ல, அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், பெட்ரோல் போடணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இது எல்லாம் அந்த 500 ரூபாய்க்குள்ள பண்ணணும். அந்த 500 ரூபாய்க்கு தக்கன ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருந்த அந்த விலைவாசி கம்மியா இருந்தா தானே நம்ம அந்த இதெல்லாம் வாங்க முடியும். அதை உட்பட்டு யார் அரசியல் ஆண்டா என்ன, நம்ம உழைச்சிட்டு போயிட்டு அரசியல்வாதிகள் எல்லாரும் எல்லா விலையும் கூட்டி வச்சிருந்தாங்கன்னா அதை நீங்க உழைச்சி என்ன பிரயோஜனம்? தயவுசெய்து மக்கள் எல்லாரும் ஆகுனா உழைச்சாதான் சோறு, எல்லாத்துக்கும் தெரியுங்க உழைச்சாதான் சோறுன்னு. அரசியல்ன்றது எதுனா மக்களுக்கு மக்களே நம்ம செஞ்சுக்க முடியாத ஒண்ணுனா பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, அதாவது விலைவாசி உயர்வு, இது எல்லாம் நமக்கு நம்மளே செஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் செய்யறதுக்கு அரசியல் தேவை. அரசியல்ல ஆட்சியாளருக்கு நல்ல தலைவர் தேவை. அதுக்காக தான் அரசியல் தேவைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு காற்று, நீர், நெருப்பு சுவாசிக்கிறதுக்கு எல்லாம் தேவை நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி மக்களுக்கு அரசியலும் தேவை, சிறந்த ஒரு அரசியல்வாதியும் தேவை, சிறந்த தலைவரும் தேவை. இதுதான் நான் முன்னிறுத்தி சொல்லுவேன். தயவுசெய்து யாராவது நம்ம உழைச்சாதான் சோறுன்னு சொல்லி பேசி அரசியல் நமக்கு ஒரு அரசியலும் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியம் சொல்லி அந்த முக்கியத்தை பத்தி தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அரசியலும் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம்ன்ற ஒரு புரிதலை தேர்ந்தெடுத்துக்கங்க. எல்லாரும் உழைச்சாலும் கூட அரசியலும் ஒரு பங்கு வகிக்கிறது மக்களிடையே.